எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாழ்ப்பாணத்து முறையில் சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான அளவு சிக்கனை எடுத்து அதுக்கு நான் முதல் மிளகாத்தூள் இவ்வளவு சிக்கனுக்கு 1.5 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள், உப்பு, அதோட இஞ்சி உள்ளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து அதெல்லாம் சேர்கிற மாதிரி பிரட்டி வைக்கணும். இது ஒரு பிரட்டி ஒரு அரை மணித்தியாலம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த உப்பு தூள் எல்லாம் ஊறி கறி டேஸ்ட்டாக இருக்கும். பிரட்டி வச்சுட்டு நாங்கள் இனி கறிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் அதுகளை வெட்டி எடுப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, அதோட ஒரு தக்காளி பழம். எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு அதுக்கு கடுகு போடுறேன். கடுகு வெடித்த உடனே அதுக்கு வழக்கம் மாதிரி உள்ளியை போடுறேன். அதோட பெருஞ்சீரகம், அது பொரிஞ்சு வரைக்க அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூண்டையும் போட்டு வதக்க போகிறேன். வதங்கின வாசம் வரும் வர நல்லா வதக்கிட்டு பிறகு தக்காளி பழத்தை போடுவோம். வெங்காயம் வதங்கிட்டு இனி தக்காளி பழத்தை போட்டு கிளறுவோம். தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி ஜூஸியாக வரைக்க சிக்கனை போடுவோம். இப்போ தக்காளி பழம் போடுவோம். தக்காளி பழம் சேர்ந்து வதங்கி வர நல்ல ஒரு வாசம் வரும். இனி சிக்கனை போடுவோம். இந்த வதக்குற வாசம்தான் அந்த சிக்கன் கறிக்கு நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதில் வதக்க பார்த்தா அளவாக கருக விடாமல் அல்லது ஆக பச்சையாக இல்லாமல் அளவாக வதக்கி எடுத்துட்டிங்களென்றால் அந்த கறி நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ சிக்கன் போட்டாச்சு. சிக்கனுக்கு ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் தெளித்து தான் நான் அந்த மிளகாத்தூள் அதுகள் பிரட்டினேன். அப்போ நான் இப்போ தண்ணி விடாமல் அப்படியே ஒரு நெருப்பை குறைச்சிட்டு மெல்லிய நெருப்பில் இந்த சிக்கனை அவிய விட போகிறோம். தண்ணி ஒன்றும் இப்போ விடையில. ஏனெண்டா அவிய சிக்கன்லேருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் இப்போவே தண்ணியை விட்டால் சில நேரம் அந்த சிக்கன் உள்ளுக்கு அவியாமல் இருக்கும். சில நேரத்தில் அந்த ஒரு
சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நான் இப்போ தண்ணி விடையில் சிக்கனுக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்த பிறகு எங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை விடலாம். இப்போ இப்படியே மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட போகிறேன். நெருப்பை குறைக்கணும். 10 மினிட்ஸு பிறகு பார்த்திங்கன்னா நான் தண்ணியே விடையில, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்த்தீங்களோ. இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துட்டுது. அப்போ இனி தேவையான அளவு எங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவு அளவான தண்ணியை விடலாம். நான் இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி விடுறேன். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கறிக்கு நான் தேங்காய் பால் பாவிக்கலை. சிக்கன் கறிக்கு தேங்காய் பால் தேவையில்லை உண்மையை. இனி இதை மூடி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா அவிஞ்சு சிக்கன் கறி வரும். கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு மூடி விட போகிறேன். 15 மினிட்ஸால் எடுத்திங்கன்னா நல்லா இல்லாமல் அவிஞ்சு நல்லா சிக்கன் கறி வந்திருக்கு, நல்ல வாசம் வருது. இப்போ நான் இதுக்குள்ள இந்த ஜாழ்ப்பாணத்தில் பாவிக்கிறது ரச்சி சரக்கு போட போகிறேன். அது ஏலக்காய், கிராம்பு, கருவா, பெருஞ்சீரகம் எல்லாம் வறுத்து இடித்து வச்சுருக்கிறேன். அதை இந்த இறக்குற நேரத்துக்கு முதல் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு முதல் அந்த ஏலக்காயில் ரச்சி சரக்கு பவுடர் கொஞ்சத்தை போட போகிறேன். இதான் ரச்சி சரக்கு. இதை போட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டால் காணும். இதை போட்டுட்டு கன நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் ஒரு கொதிச்சுட்டு உப்பு ஒரு திருப்பி செக் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை விட குழம்பு கூட தேவையாண்டா தண்ணியை விடலாம். இதுக்கு தேங்காய் பால் தேவையில்லை. இவ்வளவு பிரட்டலாக எடுக்கிற அளவுக்கு தேங்காய் பால் தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் குழம்பாக வேணுமெண்டா கொஞ்சம் தேங்காய் பால் போடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கும் போடலாம். சிக்கனை போட்டு பிரட்டிட்டு அவிய விடைக்கு ஒரு உருளைக்கிழங்கும் வெட்டி போட்டால் நீங்கள் அந்த குழம்பை கூடவை எடுக்க இந்த திக்காக வரும். ஜாழ்ப்பாணத்து சிக்கன் கறி ரெடி ஆயிட்டு.